Assalamualaikum. I am Fawmia from FF Fusion. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. காலங்காத்தாலே நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. நாங்கள் வந்து லங்காவிக்கு தான் போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இந்த பேக்கில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நாங்கள் வந்து இந்த டைம் ஃப்ளைட்டில் போகலை. நாங்கள் வந்து காரில் போயிட்டு அப்புறம் ஃபெரியில் தான் வந்து போக போகிறோம். காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:15 கிட்ட ஆகுது. ஆக்சுவலாக 7 o'clock இங்கேருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம வீட்லேருந்து ஒரு 5 hours போல் வந்து ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஃபெரி ஏறுற இடத்துக்கு போகிறதுக்கு. குவாலகெடா அங்கே போயிட்டு தான் ஃபெரி எடுக்கலான்னு இருக்கோம். அங்கே இருக்கிற ஃபெரி டெர்மினலில் நாங்கள் போகிறதுக்கு வந்து 5 hours வந்து காமிக்குது வேஸ்டில். ஆனால் வந்து போகிறதுக்கு எப்படியும் 6 மணி நேரம் கிட்ட ஆயிரும். லங்காவில் என்ன இருக்குது? சரி, ஓகே. வீட்லேருந்து நம்ம கிளம்புறதுக்கே 7:20 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மலேசியாவில் வந்து தீபாவளி ஹாலிடேஸ் தான் வந்து விட்டுருக்குறாங்க. அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 days கிட்ட வந்து ஹாலிடேஸ் கண்டினியூஸாக அப்படியே வருது. சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 5 நாளுமே லீவு தான். ஃபாராக்கெலாம் வந்து 1 week லீவ். ஃபாராக்கும் தசீனுக்கு மட்டும் தேர்ஸ்டே அப்புறம் ஃப்ரைடே வந்து ஸ்கூல் இருக்குது. ஸோ வெனஸ்டேக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்னு தான். இன்றைக்கி வந்து சாட்டர்டே காலையிலேயே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து 7:25 கிட்ட இருக்கும். நம்ம வந்து அங்கே போய் சேர வேண்டிய டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:30 இருக்கணும். ஏன்னா ஃபெரி நம்ம வந்து புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2:30 புக் பண்ணியிருக்கிறோம். 1 மணி நேரமாச்சும் முன்னாடி இருந்தால் தான் நம்ம காரை போய் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:15 தான் ரீச் ஆகும் அப்படின்னு காமிக்குது. எனக்கு இந்த டைமை பார்க்க தான் ரொம்ப பயமாக இருக்குது. கரெக்டாக போய் ரீச் ஆகிடுவோமா அப்படின்னு. ஏன்னா தீபாவளி ஹாலிடேஸ்னு சொல்லியிருந்தேன்ல, கண்டிப்பாக ரோடெல்லாம் செம்ம ஜாமாக இருக்கும். ஏன்னா இங்கே எந்த லீவ் விட்டாலும் சரி, கண்டினியூஸாக ஒரு 5 நாள் லீவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரோடெலாம் ரொம்ப ஜாம் ஆகிடும். ஆனால் கேஎல் வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம கேஎல்லேருந்து அவுட்டர் எங்கேயும் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ஜாமாக இருக்கும். இங்கே வந்து இப்போது வெதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையிலேயே கிளம்பியிருக்கோம் அப்படிங்கிறதுனால எங்கே பார்த்தாலுமே அப்படியே மிஸ்ட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்னால் கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டென்ஷனாக தான் வந்து போயிட்டுருக்கோம். லேட்டாக கிளம்பியாச்சு, நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே ரொம்ப டென்ஷனாக தான் வந்து போயிட்டுருந்தோம். ஏன்னா நைட்டு வரைக்கும் செக் பண்ணப்போ காலையில் 7 மணிக்கு கிளம்புனா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வேஸில் வந்து காமிச்சிருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1:35, 1:40 அப்படின்னு டைம் மாறிக்கிட்டே போதா. அதை பார்க்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கேஎல் வந்து ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes தான் டைம் ஆச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்தாச்சு. இங்கே எந்த ஒரு ஜாமுமே இல்லை. ஏன்னா ரொம்ப ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் வந்துட்டுருக்கு. நார்மல் டேவாக இருந்தால் இப்போ வந்து காலையில் இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக ஜாமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. எந்த டிராஃபிக்குமே இல்லை பாருங்கள். இப்போ இதுலேருந்து நம்ம அவுட்டர் கிளம்பி போகிறப்ப தான் தெரியும் எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ டோலுக்கு வந்து நம்ம பே பண்ணிவிட்டு ஈப்போ பினாங் போகிற ரோடு தான் வந்து எடுக்கணும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து குவாலகெடா வந்து போகணும். அது போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு 5.5 மணி நேரம் காமிச்சிட்ருக்கு. போகிற வழியில் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது வரைக்கும் எந்த ஜாமும் ஆரம்பிக்கலை. இதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இருக்க வந்து பார்த்திங்கன்னா டைம் ஏறிக்கிட்டே போகுது. 5 மணி நேரம் காமிச்சது இப்போ 5.5 மணி நேரம், 5 மணி நேரம் 35 நிமிஷம் அப்படின்னு காமிச்சிட்ருக்கு. கேளுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். 4 daysக்கு நம்ம வந்து இங்கே இருக்க போகிறதில்ல. இங்கே போட்டிருக்க பாருங்களேன், அலோஸ்டார் 400 kilometerன்னு. அங்கே தான் நம்ம வந்து இப்போ போகணும். அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்லாம் பார்க்குறப்ப 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்குறப்ப 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் காமிக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு டிராஃபிக் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு. போய் சேர்ற வரைக்குமே இதே மாதிரி தான் இருக்கும் போல். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போகிற பழைய பாதையில் தான் வந்து இப்போ நாங்கள் வந்து போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன வில்லேஜ் வழியாடி தான் வந்து இது வந்து போகும். வழியும் பார்த்தீங்கன்னா ஹைவே மாதிரி இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் இந்த வழி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஜாம் இல்லை, ஒரு 4.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அதாவது ஒரு 1:30 மணிக்கெலாம் வந்து போய் சேர்ந்துடலான்னு. நம்ம போய் சேர வேண்டிய நேரமும் பார்த்திங்கன்னா 1:30 மணிக்குள்ளே நம்ம அங்கே இருக்கணும். இப்போ போகிற வழியில் எங்கேயுமே நம்ம சாப்பிடக்கூட முடியாது. நாங்கள் வீட்டிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடவே இல்லை, அப்படியே கிளம்பியாச்சு. ஏன்னா கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பணும் அப்படிங்கிறதுனால இப்போ போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்திருந்தோம். ஆனால் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு ஜாம், அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட், இது மட்டும்தான் இருக்குது. தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். இதே சாப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது போய் சேர வேண்டியதுதான். ஏன்னா வழியில் எங்கேயாவது நிப்பாட்டணுன்னா கண்டிப்பாக வந்து டைம் ஆயிரும். அதனால எதுக்குமே நாங்கள் நிப்பாட்டவே இல்லைங்க, போய்கிட்டே தான் இருந்தோம். ஏன்னா ரொம்ப டென்ஷனாகவே தான் இருந்துச்சு. ஆனால் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது, பார்க்கவும் ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. டைம் வந்து 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இருக்கிற ப்ரெட்டை எடுத்து இப்போ சாப்பிட போகிறோம். வேறு வழியே கிடையாது, ஏன்னா எங்கேயும் நிறுத்தவும் முடியாது. வழி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் போகிற வழி. அதே மாதிரி இதுவும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்து நம்மளோட தப்பு தான், நம்ம லேட்டாக கிளம்புனது, இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி இருந்திருக்கலாம். ஆனால் இதையும் பார்த்துக்கிட்டு இப்படி வந்து போகிறதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா எப்போதும் இந்த வழி நம்ம யூஸ் பண்ணது கிடையாது. புதுசாக இந்த வழியில் போகிறப்ப நமக்கு பார்க்கவுமே அழகாக இருக்குது இந்த வழி. அதே மாதிரி வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லங்காவி வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்பெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் தான் வந்து போயிருந்தோம். ஃப்ளைட்டில் போகிறத விட வந்து காரில் போகிறது விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் காரில் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னும் இயர்லியாக புக் பண்ணால் ஃப்ளைட் டிக்கெட்டே ஒரு ஆளுக்கு வந்து 65 ரிங்கிட் அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கிற அந்த டைம்லேயே நம்ம புக் பண்ணிட்டோன்னா காரில் போகிறத விட ஃப்ளைட்டில் போகிறது விலை இன்னுமே கம்மியாக இருக்கும். இப்போ அப்படி இப்படின்னு நம்ம காரை ஓட்டிகிட்டு பினாங் வரைக்கும் வந்து சேர்ந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 12:30 கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் கிட்ட போகிற மாதிரி இருக்கும் குவாலகெடா போகிறதுக்கு. பினாங் ரீச் ஆனதுமே கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓகே, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இன்னும் 1 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துருச்சு. ஆனால் பினாங் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜாமாக தான் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே பினாங்கில் இப்படி போங்க அப்படி போங்கன்னு அது ஒரு ரூட் காமிச்சுது. அந்த வழியை தான் இப்போதைக்கு நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பினாங், அதாவது ஐலாண்டு உள்ளே போல், ஐலாண்டுக்கு வெளியிலே தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே ஆப்போசிட்டில் தூரத்தில் தெரியுதில்ல கடலை தாண்டி, அதுதான் பினாங் ஐலாண்ட். ஆனால் ஐலாண்டு உள்ளே வந்து நாங்கள் இப்போ போகலை. நாங்கள் வந்து இப்படி வெளியிலேயே போயிட்டு அப்படியே வந்து போக போகிறோம். இந்த வழியும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் இருக்குது. இது எப்படி போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பினாங் போட்டிருக்குல்ல அந்த வழியாடி தான் வந்து போக போகிறோம். பினாங் சிட்டி உள்ளே போகாமல் இந்த மாதிரி போர்ட் வழியாக வந்து போகிறோம். அங்கே தூரத்தில் தெரிகிறது தான் வந்து பினாங் போர்ட். நானுமே ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து பார்க்குறேன். பினாங் ஐலாண்டு உள்ளே வந்து நிறைய தடவை வந்திருக்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துக்கு நாங்கள் வந்ததே கிடையாது. ஸோ நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். தசீம்க்கு வந்து பினாங் போட்டு பார்த்ததுமே, கடல் பக்கத்தில் இருக்கிறது பார்த்ததுமே பீச்சுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் எக்ஸைட்டடாக ஆகிட்டார். ஆனால் இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே பாருங்களேன் கண்டெய்னர் தான் வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ தான் இப்படி ஒரு போர்ட்டை வந்து நான் நேர்லேயே வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கண்டெய்னர் அடிக்கிறதுலாம். பினாங் தாண்டி வரதுக்கே டைம் வந்து 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நான் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படியெல்லாம் டென்ஷனோடு வந்து நம்ம போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இயர்லியாக கிளம்பணும் நல்லது. அப்படி இல்லைன்னா ஃப்ளைட்டில் புக் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஹாலிடே டைம்லலாம் நம்ம போகிறோன்னா கண்டிப்பாக எல்லா ரோடுமே வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதை நான் பல தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருந்தாலுமே நம்ம வந்து திரும்பியும் அதே தப்பை தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காரில் வரப்பெல்லாம் திட்டிக்கிட்டே தான் வந்தேன். ஒரு வழியாக குவாலகெடா வந்து சேர்ந்தாச்சுங்க. ஆனால் வந்து சேர்ந்த டைம் பார்த்திங்கன்னா 1:45க்கு தான் வந்து சேர்ந்துருக்கோம். எங்கேயுமே நாங்கள் ஸ்டாப் பண்ணவே இல்லை, தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இறங்கவே இல்லை. ஏன்னா வந்து தண்ணி இருந்துச்சு நம்மக்கிட்ட, ஆனால் சாப்பிட்றதுக்கோ இல்லை வேறு எதுக்குமே கூட இறங்கலை, கொஞ்சம் கூட ரெஸ்ட் பண்ணிக்க கூட இல்லை.
காரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து ஓட்டிக்கிட்டே வந்தாச்சு. ஒரு வழியாக வந்து ரீச் பண்ணிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் 145க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். அங்கே வந்து பில் பண்ணிகிட்ருக்குறாங்கல்ல, அதுதான் வந்து ஃபெரி டெர்மினல். இப்போ வந்து புதுசாக வந்து பில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக வந்து வேற ஒரு ஃபெரி டெர்மினல் வந்து வச்சுருக்குறாங்களாமா. அங்கே தான் ஒரு ஆள் வந்து நம்மளை அழைச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து புதுசாக வந்து பில் பண்ணி, அதாவது இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக வச்சுருக்கிற ஃபெரி டெர்மினல் வந்து இப்போ இதுதான். அதாவது புதுசாக யாராவது வரீங்கன்னா தேடிட்டுருக்குறாம இங்கே வந்துடுங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்ததை தான் வந்து இடிச்சிட்டு கட்டுறாங்க போல். நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. ஆனால் வழியில் எதுவுமே சாப்பிடவே இல்லை. இனிமேல் நம்ம போய் சேர்கிறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். அதனால இங்கே டெர்மினல் பக்கத்துலேயே வந்து ஏதாவது கடை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. கையில் இருந்த தண்ணி பாட்டில் மட்டும் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போதைக்கு டெம்ப்ரரியாக வச்சுருக்கிற ஃபெரி டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது உள்ளே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெர்மினலுக்குள்ளே வந்த மாதிரியே இல்லை. ஏதோ வந்து சும்மா ஒரு ஹால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓகே தான், வந்து பார்க்குறதுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2:30க்கு போகிற ஃபெரியில் தான் வந்து நம்ம போக போகிறோம். அதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்குறவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே வந்து நம்மளோட டிக்கெட், அதுக்கப்புறம் ஐடி, அதாவது பாஸ்போர்ட் இல்லைன்னா வந்து மை கார்டு எது வச்சுருக்கிறீங்களோ அதை வந்து காமிச்சிட்டு நம்ம வந்து ஃபெரி ஏறி போயிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கிறோம். நம்ம வந்து இங்கே உட்காரத்துக்குள்ளேயே வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் இப்போ க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுமே எல்லாருமே உள்ளே போக ஆரம்பிச்சிடுவாங்க. பார்த்திங்கன்னா ஒருத்தராக உள்ளே போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறோம். நம்ம வந்து அந்த ஹைவே எடுத்து வந்திருந்தோன்னா கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. ஏன்னா வந்து தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்டிருந்தோம், ஹைவேல வந்தால் எவ்வளோ நேரம் காமிக்குது அப்படின்ட்டு. அது 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டே தான் வந்து போயிருக்கு. நம்மளுக்கு வேறு எதுவும் வேலை இல்லை. அதாவது நம்ம பின்னாங்க அந்த மாதிரி போகிறோம், நேராக ஒரே இடத்துக்கு போகிறோன்னா பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஆன் டைம் நமக்கு ஃபெரி இருக்குது, அந்த டைமுக்கு கரெக்டாக போகணுன்னா கண்டிப்பாக இன்னும் இயர்லியாக கிளம்பி வர்றது தான் நல்லது. தசீனை வந்து க்யூவில் நிற்க சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்குறோம். ஏன்னா கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கார் ஓட்டிகிட்டு வரப்போ ரொம்ப அப்படியே டென்ஷனாகவே தான் வந்து ஓட்டிகிட்டு வந்துருந்தோம். வேகமாக ஓட்டிகிட்டு வந்தாச்சு. அதனால கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளையும் வந்து கூப்பிட்டுட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து கிளம்ப வேண்டியதுதான். லங்காவின் டைம் போட்டாங்க பாருங்கள். இப்போ டைம் வந்து 2:15 கிட்ட ஆகிடுச்சு. அதாவது 2 o'clockே வந்து இது ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே போயிட்டு போட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு எடுத்துருவாங்களாம். டைம் லேட் பண்ணவும் மாட்டாங்களாம். நல்ல வேளை நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போதைக்கு அங்கே பில் பண்ணிகிட்ருக்குறாங்கல்ல, அதனால தான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பாருங்களேன், ஃபுல்லாகவே கண்டெய்னர் வச்சு அப்படியே வந்து அதுக்கு ஒரு பாத் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து லங்காவிக்கு ஃபெரியில் வந்து போயிருக்கோம். அந்த ஃபெரி டெர்மினல் தான் இடிச்சிட்டு இப்போ கட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெரி ஏறுறதுக்கும் வந்தாச்சு. தூரத்தில் அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் ஃபெரி. அல்ஹம்துலில்லாஹ் வந்து கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம். உண்மையாக காரில் வரப்பெல்லாம் நம்ம இந்த ஃபெரி ஏறுவோமா மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தது ஃபெரி இருக்க தான் செய்யுது, ஆனால் டிக்கெட் எல்லாமே ஃபுல்லி புக்டு. இந்த ஃபெரியே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து புக் பண்ணி
வச்சுருந்தது தான். நம்ம ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணோன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் காசு கம்மியாக வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக புக் பண்ணுறீங்க, ஆனால் லாஸ்ட் மினிட்னா 1 வீக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஹாலிடே டைமில் வந்து டிக்கெட் சுத்தமாக கிடைக்கவே மாட்டேங்குது. லாஸ்ட் டைம் வந்து ஹாலிடேக்கே வந்து நாங்கள் புக் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். அப்போதைக்கு டிக்கெட் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் போவேனா, சரி அடுத்த லீவுக்கு போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது. இப்போ ஃபெரி உள்ளே வந்தாச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபெரியில் ட்ராவல் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக வச்சுருக்குறாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு. நல்லா ஏர்கான்லாம் வந்து செம்ம கூலிங்காக இருந்துச்சு. உள்ளே வந்ததுமே அவ்வளோ நல்லா இருந்த மாதிரி இருந்தது. வெளியில் வெதர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாட்டாக தான் இருந்துச்சு. இப்போ உள்ளே வந்ததுமே நல்லா கூலிங்காக இருந்தது. இதுதான் நம்மளோட சீட். இந்த பக்கம் 2 சீட், இந்த பக்கம் 3 சீட்டு வந்து அழகாக செட்டில் ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு இருந்தது. இங்கேருந்து இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறையா சீட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் மேலேயும் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மேலே உள்ள ஃப்ளோருக்கு அப்புறமா நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபெரி வந்து கிளம்பட்டோம். இப்போ ஃபெரி கிளம்புனதுக்கப்புறமா நாங்கள் வந்து மேலே ஏறிடும். மேலே போய் சீட்ஸ் எதுவும் இருக்கா, விண்டோ சீட்ஸ் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் மேலே பெருசாக விண்டோ சீட்ஸ்லாம் இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஆளாவது உட்காந்துருக்குறாங்க. ஸோ அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஃபெரியும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுச்சு பாருங்கள், மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆன்லைனில் செக் பண்ணப்போ டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல்லி புக்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தது. ஆனால் இங்கே சீட்ஸ் வந்து நிறைய காலியாக இருக்குது பாருங்கள். ஒருவேளை நிறைய பேர் வந்து ஃபெரி விட்டுருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா நம்மளே அந்த ஹைவேல வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபெரியை ஏறி இருக்க முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் ஆன்லைனில் டிக்கெட் வந்து ஃபுல்லி புக்டுன்னு தான் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம். இன்னும் வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் போய் சேர்றதுக்கு. உண்மையாக பயங்கர பசி. ஏதாவது சோறு ஏதாவது சாப்பிட்ணும் போல தான் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு இந்த டோஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த சாண்ட்விச், இது தான் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவாது இருக்கிறத சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இதை தான் இப்போ நாங்கள் வந்து பிரித்து சாப்பிட போகிறோம். சாண்ட்விச் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு 1.25 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஐலாண்ட்லாம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே தூரத்தில் தெரியுதுல, அதான் லங்காவி ஐலாண்ட். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அங்கேன்னு பிள்ளைங்களை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஃபெரியும் கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். அதையும் நாங்கள் வந்து மேப்ஸில் வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்தோம். அங்கே தெரிகிறது வந்து மேப்ஸில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாராமா வந்து நம்மள்ட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. லங்காவி வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவையும் வரப்போ அவ்வளோ எக்ஸைட்டடாக தான் இருக்குது. பார்க்குறப்பவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த லங்காவி ஐலாண்ட் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு. லங்காவில் இருக்கிற இந்த டெர்மினல் பேர் வந்து பார்த்திங்கன்னா குவா ஃபெரி டெர்மினல் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல், அதுக்கப்புறம் டொமஸ்டிக் ஃபெரிலாம் வந்து இங்கே வரும். வேறு எந்த கண்ட்ரிலேருந்து வருது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ குவாலகடாலேருந்து வந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம குவாலா பெர்லேஸ், அப்புறம் பினாங் அப்படின்னு இங்கேருந்துலாம் கூட நம்ம வர முடியும். ஆனால் பினாங்லேருந்து இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக வந்து ஃபெரி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க லங்காவிக்கு. அது மட்டும் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால பினாங்லேருந்து எங்களால் வர முடியல. ஸோ இங்கேருந்து குவாலகடாலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே நாங்கள் குவாலகடாலேருந்து தான் வந்து வந்திருக்கிறோம். இப்போ தசீம் அழைச்சிட்டு நான் வந்து இறங்கி வந்துட்டேன். ஏன்னா வந்து அவங்களாம் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காலையில் 7 மணிக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 10 மணி நேரம் போல் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம லங்காவி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவே நம்ம ஃப்ளைட்டில் வந்தோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடலாம். 45 மினிட்ஸ் தான் வந்து ஃப்ளைட் ட்ராவல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால இமிக்ரேஷன் இதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஈஸியாகவே வந்துடலாம். ஆனால் என்ன ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோன்னா
கண்டிப்பாக வந்து நம்ம காரில் ஃபெரியில் வர்றதை விட நமக்கு ஃப்ளைட்டில் வர்றது தான் உண்மையாக சீப்பாக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி லாங் ஸ்கூல் ஹாலிடே டைமில் வந்து புக் பண்ணக்கூடாது. அப்போதைக்கு ஃப்ளைட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் சாட்டர்டே சண்டேயில் அப்புறம் வந்து மண்டே ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணோன்னா நல்லாவே சீப்பாக இருக்குதுங்க. அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு வாங்க. நான் வந்து பெஸ்ட்டுன்னு கேட்டேன், நான் அதை தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இது வந்து உண்மையாக ரொம்பவே இன்றைக்கி நாங்கள் டயர்டாக தான் இருக்கோம். அதுவும் இல்லாமல் சாப்பிடாமல் கொள்ளாமல் வந்தது ரொம்ப டயர்டாக்கிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெர்மினல் ஃபெரி கூவா வந்தாச்சு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டெர்மினலும் இருக்கும். அது இப்போதைக்கு இல்லை அது டெம்பரரியாக இப்போ பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏற்கனவே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து நமக்கு வந்து காரும் ரெண்டல் கிடைக்கும். அதுவும் வந்து கார் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இங்கேருந்து நம்ம எங்கே ஹோட்டல் போகணுன்னா அங்கே வந்து போய்க்கலாம். ஸோ வந்து இங்கேயே முடிஞ்ச வரைக்கும் வந்து கார் ரெண்டல் வந்து எடுத்துருங்க. வெளியில் போயிட்டு எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இங்கே நிறைய பேர் வந்து கேட்பாங்க கார் ரெண்டல் வேணுமா அப்படின்ட்டு. இல்லைன்னா இங்கே நிறையா வந்து வச்சுருப்பாங்க அந்தந்த இடத்துல கார் ரெண்டலுக்கு. அங்கே போயிட்டு கூட நம்ம வந்து கார் எடுத்துக்கலாம். கார் எடுத்துருவான். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டொமெஸ்டிக் டிபார்ச்சர். நம்ம திரும்பி கிளம்பி போகிறப்ப இப்படியே தான் போகிற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் எந்த சைடில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து டொமெஸ்டிக் டிபார்ச்சர் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா குவாலாலம்பூர்லேருந்து குவாலாகடா போகிறதுக்கான ஃபெரி வந்து இங்கே இருக்குது. இப்போ கார் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கார் தான் நாங்கள் வந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவும் திங்ஸ் எல்லாம் வாங்கினோன்னா வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது. கொஞ்சம் பெரிய காராகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப் வந்து இருக்குது. இங்கே வந்து டின்னர் செட்டு, அதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். நான் லாஸ்ட் டே வந்து ஷாப்பிங் தான் வந்து பிளான் வச்சுருக்கிறேன். இன்ஷால்லா நான் ஷாப்பிங் பண்ணுறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்காகவே வேறு கார் எடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த காருக்கு வந்து மாற்றியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டோ வியாஸ் தான் வந்து எடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா போனட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மைவி வேணான்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த காரை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ கார் வந்து நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி எல்லா பக்கமும் சுற்றி வீடியோ எடுத்துக்கிறது பெட்டர். காரில் எதுவும் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து திரும்ப காரை கொடுக்க வருவோம்ல, அப்போதைக்கு எதுவும் கேட்டால் நம்ம வீடியோவில் எடுத்து காமிச்சிக்கலாம். இந்த கார் இப்போ வேணான்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த காரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்குறோம். இந்த கார் வந்து ஒரு நாளைக்கு 140 ரிங்கிட் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்படி இப்படின்னு நெகோஷியேட் பண்ணி 120 ரிங்கிட்க்கு வந்து புக் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு சின்ன கார் காமிச்சிருந்தானே, அது வந்து பார்த்திங்கன்னா 80 ரிங்கிட்க்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா பக்கமும் வந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எதுவும் நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் வந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, வந்து சேர்ந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரூமுக்கு தான் வந்து போக போகிறோம். ரூமுமே வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணியாச்சு. அதுவுமே வந்து ஃபெரி புக் பண்ண அன்னைக்கே வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணது தான். த வில்லா லங்காவி அப்படிங்கிற ஹோட்டல் தான் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 வீக்ஸ்க்கு முன்னாடி புக் பண்ணுறப்ப இது தான் இருக்கிறதுலே ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக ரீசனபிளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இது தான் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஓகே, பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஹோட்டலாக தான் வந்து இருந்தது. இந்த ஹோட்டலில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். அப்புறம் இங்கே வந்து பூல் ரூல்ஸ் இதெல்லாம் வந்து போட்டிருக்குறாங்க. அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம பே பண்ணாமல் இருந்தோம், எக்ஸ்ட்ரா யாரும் வந்திருக்காங்கன்னா நம்ம வந்து பே பண்ணுறதா இருந்தால் இங்கேயே வந்து பே பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே மலேசியா கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து ஃபாரினருக்கு ஒரு நைட்டுக்கு வந்து 10 ரிங்கிட் வந்து நம்ம பே பண்ணணும் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. அது வந்து டூரிசம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து கீ வந்து எடுக்கிறப்ப நம்ம கீக்கு வந்து 110 அந்த வந்து டெபாசிட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். கீ ரிட்டர்ன் பண்ணுறப்ப அந்த மணி வந்து நமக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ரூமை போய் பார்க்கலாம். நான் அவருங்க 2 பேர், நான் ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே போய் வீடியோ எடுத்துக்கிறேன். அந்த இது ஹோல்டரில் போடு. போடு.
ஸோ ரூம் வந்தாச்சு. ரூம் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா க்ளீனாக நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரிட்ஜும் வச்சுருக்குறாங்க. ஒரு டபுள் குயின் பெட் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ரூம் தான். இங்கே எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ரூமாக எடுத்தாச்சு. ஆனால் தசீம்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா அவருக்கு பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பாத்ரூமும் இருக்குது. பாத்ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் பாத்ரூமாகவே இருந்துச்சு. ஓகே, பாத்ரூம்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ரூமில் ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ ஒரு சின்னதாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது காரிடோர் பார்த்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வெளியில் பார்க்குற மாதிரி எந்த விண்டோவும் இல்லை. யூஸ்வலாக லங்காவி வந்தால் பீச் சைடில் தான் நம்ம ரூம்லாம் எடுப்போம். ஆனால் இப்போ பீச் சைடில் ரூம் கிடைக்கல, ஏன்னா எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஆனால் இந்த ரூம் கிடைச்சதே போதும்னு நினச்சா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது இங்கே டீ காஃபிக்கெல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லங்காவி பற்றி இன்னும் நான் நிறையா ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இது முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.